இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? உங்க அப்பா பண்ண காரியத்துக்கு நான் வேற என்னடா பண்ண முடியும்? எங்க அண்ணனை மில்லில் அவமானப்படுத்தும் போது நீ பக்கத்துல தானே இருந்த. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. சரிம்மா, இப்படி அழுதுட்டு இருந்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? தெரியலையேடா. எங்க அண்ணனை நான் இது வரைக்கும் தலை நிமிர்ந்துதான் பார்த்திருக்கேன். அவரை அவமானப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எங்க அண்ணனை இது வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்டவரை உங்க அப்பா அவமானப்படுத்திருக்காரேடா. அந்த மில்லில் எங்க அண்ணன் அவமானப்பட்டது யாராவது ஒருத்தர் பார்த்திருந்தா கூட எங்க அண்ணனுக்கு எவ்வளவு அசிங்கமா போயிருந்திருக்கும். இவ்வளவு தூரம் அவமானப்பட்டோம். எங்க அண்ணன் உங்க அப்பாவை எதுவும் பண்ணாம இருக்காருன்னா யாருக்காக? இந்த தங்கச்சிக்காகடா. என் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இப்படிப்பட்ட அண்ணனை இந்த உலகத்துல எங்கடா பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. இது அப்படியே விட்டுறக்கூடாது. எந்த கங்காவை உனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு உங்க அப்பா சொன்னாரோ அதே கங்காவை உனக்கு பொண்டாட்டியா, இந்த வீட்டுக்கு மருமகளா நான் கூட்டிட்டு வரேன்டா. நான் கூட்டிட்டு வரேன். அம்மா. ஆமாண்டா. எங்க அண்ணன் ஆசைப்பட்ட கல்யாணம் ஜாம் ஜாமுன் நடக்கணும். நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன்டா. எங்க அண்ணன் ஜெயிக்கணும்டா. ஜெயிப்பாரு, ஜெயிப்பாரு. அண்ணன் பெரிய மனசு பண்ணி நம்ம பையனுக்கு கங்காவை பொண்ணு கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லிட்டா அண்ணி சம்மதிப்பாங்களா? இல்ல என் வீட்டுக்காரர் மேல உள்ள கோபத்துல வெளியே பொண்ணு சொல்லிடுவாங்களா? அண்ணி வாங்க. அண்ணி வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அண்ணி, என்ன அண்ணினா கூப்பிட்டீங்க? இத்தனை வருஷத்துல உங்ககிட்ட ஒரு தடவை கூட முகம் கொடுத்து சந்தோஷமா பேசினதில்ல. அப்படி இருந்தும் என்ன பார்த்த உடனே சந்தோஷமா வாங்க அண்ணின்னு கூப்பிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அண்ணி, எதுக்கு இந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? எங்க அண்ணன் குலசேகரனோட பொண்டாட்டி எனக்கு அண்ணி தானே. உங்களை நான் எந்த உறவு சொல்லி கூப்பிடுவேன்? இத பாருங்க, நீங்களே இல்லைன்னு சொன்னாலும் நீங்க எனக்கு அண்ணிதான். ஒரு தடவை இல்ல, 100 தடவை அண்ணி அண்ணின்னு கூப்பிடுவேன். வாங்க அண்ணி. உங்களுக்கு அண்ணன் மாதிரி பெரிய மனசு அண்ணி. அதெல்லாம் இருக்கட்டும். வாங்க அண்ணி, வாங்க. வாங்க அண்ணி. அண்ணி, என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம் அண்ணி. வாய் நிறைய என்ன அண்ணின்னு கூப்பிட்டீங்கல்ல, அப்பவே என் வயிறு நிறைஞ்சு போச்சு. இருக்கட்டும் அண்ணி, 2 தோசையாவது சாப்பிடுங்க. நீங்க இங்க வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடலன்னா ஐயா என்னதான் கோச்சுக்குவாரு. கொஞ்சம் இருங்க, இது வந்துடுறேன். கங்கா, நீ எனக்கு மருமகளா வருவியாம்மா? என் பையன் உன் மேல உயிரையே வச்சிருக்காம்மா. என் வீட்டுக்கு நீ மருமகளா வந்தா மகாலட்சுமியே வந்த மாதிரிமா. அண்ணி,
போட்டோல என்ன இருக்குன்னு அப்படி பாக்குறீங்க? இதுல என்ன அண்ணி இல்ல, ஒரு அன்பான குடும்பம் தெரியுது. அதை விட நம்ம கங்கா என் கண்ணுக்குள்ளேயும் நெஞ்சுக்குள்ளேயும் நிக்கிறா. ஆமா நீ பிள்ளைங்கெல்லாம் எங்க காணோம்? 2 தங்கச்சிங்களையும் கூட்டிட்டு கங்கா வெளியில போயிருக்கா. சரி சரி, நான் வந்ததே ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான். உங்க பொண்ணு கங்காவை என் பையன் ஜெயச்சந்திரனுக்கு கொடுக்குறீங்களா? முதல்ல சாப்பிடுங்க அண்ணி. ஏன் அண்ணி, உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நான் கேட்ட உடனே உங்க முகம் வாடி போச்சு. முதல்ல சாப்பிடுங்க அண்ணி. இல்ல, நீங்க பதில் சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். இத பாருங்க அண்ணி, முதல்ல நீங்க என் வீடு தேடி வந்திருக்கீங்க. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கணும்னா நமக்குள்ள எந்த சம்பந்தமும் வேண்டாம். நீங்க இதே மாதிரி எப்பவும் உங்க அண்ணன் வீட்டுக்கு வரலாம். எனக்கு தெரியும் அண்ணி, நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். என் புருஷன் அண்ணன் இப்படி எல்லாம் பேசிட்டாருன்னு தானே உங்களுக்கு என் மேல கோவம்? இல்ல அண்ணி, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. ஆனா வருத்தப்பட்டேன். கங்காவுக்காக மாப்பிள்ளை கேட்க போய் ஐயா அவமானப்பட்டுட்டாருன்னு எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. அண்ணி, இது மாமா மச்சான் சண்டை தானே, மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அப்படி இல்ல அண்ணி, ஐயா மேல கோவம் இருந்தா இளவஞ்சியை கார்த்திக்கு கட்டி கொடுத்திருப்பாரா? அண்ணனுக்கு என் மேலதான் கோவம். என்னையும் என் பொண்ணுங்களையும் வெறுக்கிறாரே. எங்க மேல உள்ள கோவம் வெறுப்பு இது எல்லாத்தையும் ஐயா மேல காட்டிட்டாரே. மறுபடியும் எங்களால ஐயா அவமானப்படுறத நான் விரும்பல. ஐயாவோட சமூகத்துல கல்யாணம் பண்ணி வச்சா என் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காதுன்னு எனக்கு தோணுது. அதுங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி நடக்கட்டும். ஏன் அண்ணி இப்படி மனசு வெறுத்து பேசுறீங்க? நாங்கெல்லாம் இருக்கோமே, அப்படியே விட்டுருவோமா என்ன? உங்க வருத்தத்துக்கு காரணம் என் புருஷன்தான். இந்த பாவி மனுஷன் அண்ணனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினது எனக்கு தெரியவே தெரியாது அண்ணி. நான் மட்டும் பக்கத்துல இருந்திருந்தா அப்படி பேச விட்டுருக்கவே மாட்டேன் அண்ணி. அண்ணன் என் புருஷனை மில்லுல பார்த்து பேசிட்டாரு. பக்கத்துல இருந்த என் மகன் ஜெயச்சந்திரனையும் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காரு. அண்ணி, என் புருஷன் பேசினதுக்காக நான் வேணா உங்ககிட்ட அண்ணி, என்ன காரியம் பண்ண போனீங்க? நீங்க என் அண்ணன் சம்சாரம், நீங்க இப்படி பண்ணலாமா? எனக்கு வேற வழி தெரியல அண்ணி. நீங்க எல்லாரும் வேணும்னுதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அண்ணி, என் பிள்ளைக்கு உங்க பொண்ணு கொடுத்தா நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என் புள்ள பாத்துப்பா அண்ணி. அண்ணி, என் புள்ள கட்டினா கங்காவை தான் கட்டுவேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்றேன் அண்ணி. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அண்ணி. இருந்தாலும் என் மனசு இன்னும் சமாதானமாகல அண்ணி. உங்க வீட்டுக்காரர் மனசு மாறவே மாறாது. என் மேல உள்ள ஆத்திரம் அவருக்கு தீரவே தீராது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, அது பெரிய அண்ணி பாத்துப்பாங்க. என் வீட்டுக்காரரு என் அண்ணன் அவமரியாதையா பேசிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே பெரிய அண்ணிக்கு வந்ததே கோவம். என் வீட்டுக்கு வந்து என் புருஷனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல அண்ணி, ஐயா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு ஜெயச்சந்திரனை கங்காவுக்கு கொடுக்கலன்னா நீ என் அண்ணனே இல்ல, என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு வேற சொல்லிட்டாங்க. அக்காவை அப்படி சொன்னாங்க? நல்லா கேட்டீங்க அண்ணி. என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் ஐயாவுக்கு 2 ஆம்பளை பசங்க 3 பொம்பளை பிள்ளைங்க. என் பிள்ளைங்களும் ஒண்ணுதான், சுப்புலட்சுமி பொண்ணுங்களும் ஒண்ணுதான்னு சொன்னாங்க. அக்கா என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களா? இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு? அண்ணி, நான் திரும்பவும் சொல்றேன் அண்ணி, என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பெரிய அண்ணினா அவருக்கு உயிரே. தங்கச்சி சொல்ல அவர் தட்டவே மாட்டாரு. நீங்க மட்டும் சரின்னு சொன்னா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணி. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இத பத்தி யோசிக்கிறேன். இன்னும் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதுக்கும்
உங்க அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்களேன். அண்ணி, முதல்ல அண்ணங்கிட்ட சம்மதம் கேட்டுட்டு அப்புறமா கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு வரேன். வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா. சுப்பையா, அடுப்புல பால் வச்சிருக்க, போய் பாரு. சரிம்மா. உட்காருங்க. பரவாயில்லைங்க. பரவாயில்ல, உட்காருங்கம்மா. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. கோயில் பிரசாதம் கொடுத்துட்டு போலாம். ஆன்ட்டி கிட்ட அப்படி கொடுக்க கூடாதுக்கா. எங்களை அலைய வச்சவங்க நாயா பேயா அலையணும். உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம் ஆண்டி. இது பாருங்க ஆண்டி, ஏதோ வாய் தவறி உங்க மகன் கலெக்டர் கிட்ட நாங்க அப்படி பேசிட்டோம். அதுக்கு பரிகாரமா கோயில் பிரசாதமும் கொடுத்துட்டோம். இதோட எங்களை ஆளை விட்டுருங்க. ஆமா, மாவட்ட கலெக்டர் மேட்டர் ஓவர், பில் கலெக்டர் மேட்டர் ஓவர், செல்லாத கண்ணன் மேட்டரும் ஓவர். நான் இங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன். பாத்தியாமா, நான் சொல்லும் போது நீ நம்பல. உன் புள்ளைய உன் கண்ணு முன்னாடியே கிண்டல் பண்றாங்க. சாரி சார், இவங்க 2 பேரும் ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறோம். நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்கன்னு எனக்கும் தெரியும். என்ன நினைச்சீங்க? நானும் சும்மா விட மாட்டேன். எனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்கதோ அப்பெல்லாம் வர சொல்லுவேன். சார், நாங்க என்ன காமெடி டைமா பண்றோம்? இது சரியா வராது. நீங்க அடங்க மாட்டீங்க. நாங்க பண்ண கலாட்டா எங்க அப்பாக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. உங்களை பத்தி எங்க அப்பா கிட்ட சொல்ற வரைக்கும் நீங்க அடங்க மாட்டீங்க. ஏய், போன் குடுறீ. இந்தா. ஏய், பண்ணாதடி. என்னடா இது? சும்மா உதார் விடுறாங்கம்மா. அப்பா, நான் ரமா பேசுறேன். இந்த மாவட்ட கலெக்டர். ஏய், நான் சும்மா தான் விளையாடினேன். நீ என்ன சீரியஸா எடுத்துக்கிட்ட? அந்த பயம் இருக்கட்டும். இனிமே அங்க வாங்க இங்க வாங்கன்னு டென்ஷன் பண்ணா அவ்வளவுதான். காஷ்மீருக்கு தூக்கி அடிச்சிருவேன். வாக்க போலாம். சாரி சார். சாரி ஆண்டி. பரவாயில்லைம்மா. போலாம். எங்க போனாலும் ஒரே கலாட்டம். பேசாம வாங்க. செல்வா, கங்கா எவ்வளவு பொறுமையா இருக்க பாத்தியா? அவ தங்கச்சிங்க பண்ற குறும்பை எல்லாம் சமாளிச்சு உன் மனசு நோகாம பாத்துக்கிட்டா பாத்தியா? ஆமாம்மா, கங்காவுக்கு எல்லாரையும் அனுசரிச்சு பிரச்சனைகளை சமாளிக்கிற குணம். ஆமா செல்வா, உனக்கும் கங்காவுக்கு கல்யாணம் ஆகி அவ நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்க, அவ தங்கச்சிங்க 2 பேரையும் நம்ம கூடவே வச்சுக்கணும்பா. எவ்வளவு கலகலப்பா இருக்காங்க பாரு. டேய், இனிமே அந்த பொண்ணுங்களை அங்க இங்கன்னு அலைய வைக்காத. அம்மா, கங்காவை பாக்கணுங்கிற ஆசையில தான் நான் அப்படிலாம் செஞ்சேன். நீங்க போய் பேசி முடிச்சிட்டீங்கன்னா உரிமையோட போய் பாப்பேன்ல. ஆமாப்பா. சரி, அப்பா கிட்ட பேசுனியா? எங்கடா கிடைக்கிறாரு அந்த மனுஷன்? ரிட்டையர்டு காலத்துல ரெஸ்ட் எடுக்காம எங்கேயோ தூரமா டிராவலிங் போயிருக்காரு. நானும் போன் பண்ணி பாத்துட்டேன், லைன்ல கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. சரி, வரட்டு பேசுறேன். சரி. அண்ணே, அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. அன்னைக்கு நீங்க பட்ட அவமானத்துக்கெல்லாம் நான் உங்க கூட பிறந்த பொறப்பு மட்டும் தானே காரணம். நம்ம உறவு இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லைன்னு, இன்னும் 7 ஜென்மத்துக்கு தொடரணும்னு நான் ஒவ்வொரு நாளும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருக்கேன் அண்ணே. அண்ணே, இதெல்லாம் எதுவுமே ஒரு புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் உங்க மேல கோவமாவே இருக்காரு அண்ணே. அண்ணே, நீங்க நினைச்சிருந்தா அன்னைக்கு அவரை கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருக்க முடியும். இந்த தங்கச்சிக்காக தானே அவரை விட்டுட்டீங்க. அண்ணே, அண்ணே, கங்கா
எப்போ பிறந்தாலோ அப்பவே அவளை ஏன் வீட்டு மருமகளை ஆக்கிக்கணும் தான் நான் மனசுக்குள்ள நினைச்சேன்னு. அந்த நினைப்பு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குன்னு. எனக்கு மட்டும் இல்லைன்னு என் பிள்ளைக்கும் இருக்கு. அதனாலதான் என் புருஷன் கிட்ட மாப்பிள்ளை கேட்டு வந்தப்போ நானும் என் பையனும் நாங்க அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு. ஆனா அன்னைக்கு அந்த மனுஷன் அப்படி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு. அண்ணே அண்ணே, என் புருஷன் உங்ககிட்ட நன்றி இல்லாம நடந்துகிட்டாரு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிடுன்னு, எனக்காக அவரை மன்னிச்சிடுன்னு. உங்க பொண்ணு என் பிள்ளைக்கு கட்டி கொடுங்க. உங்க தங்கச்சிக்காக நீங்க எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்கீங்க. என் பிள்ளைக்காக ஒரே ஒரு தடவை விட்டு கொடுத்து கோவம் இல்லாம என் பிள்ளைக்காக அவன் கங்கா மேல உயிரே வச்சிருக்கான்னு. எனக்காக என் பிள்ளைக்காக கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கன்னு. எனக்காக என் பிள்ளைக்காக இறக்கம் காட்டுங்க. முத்தரசி, கூட பிறந்த பொறப்பு விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இப்போ நீ சொல்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை நீயும் புருஷனும் வந்து பண்ணுங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? நான் யாருன்னு காட்டுறேன்.